அண்மை செய்தி. KP முனுசாமியை திமுகவை சேர்ந்தவர்கள் அரசு விழாவில் பங்கேற்க விடாமல் அராஜகம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமன்தொட்டி பகுதியில் மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்றைக்கு நடைபெற்றது. இதில் வேப்பனப்பள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. அவர் பங்கேற்க கூடாது என்று திமுகவினர் தடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் கிருஷ்ணகிரி சாலையில் சாலை மறியல் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த வீடியோ என்பது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்றால், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமன்தொட்டி பகுதியில் மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் வேப்பனப்பள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி அவர்களை விடியா திமுகவை சேர்ந்தவர்கள் பங்கேற்க விடாமல் அராஜகம் செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசின் திட்டங்களுக்கான துவக்க விழாவில் கலந்து கொள்வது மரபு. ஆனால் அரசியல் நாகரீகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் அராஜக போக்குடன் செயல்படும் திமுகவின் இந்த நடவடிக்கைக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.